இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அதிகரிக்கும் வெயில், பள்ளிகளுக்கு முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவிப்பு. ரயில்வே உதவி ஆய்வாளருக்கு கத்திக்குத்து, போலி சாமியார் கைது. புதுச்சேரியில் ரயில் நிலையத்தில் சிறுநீர் கழித்த நபரை கண்டித்த ரயில்வே உதவி ஆய்வாளரை கத்தியால் குத்தி கிழித்த சன்னியாசியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் உதவி ஆய்வாளர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருச்சியை சேர்ந்தவர் சரவணன். இவருக்கு வயது 40. இந்திய ரயில்வே பாதுகாப்பு துறையில் கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் இவர் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் தற்பொழுது பணியாற்றி வருகிறார். இந்த நிலையத்தில் நேற்று மதியம் திருவண்ணாமலையிலிருந்து புதுவை வந்த ரயிலில் காவி உடை அணிந்து வந்த சன்னியாசி ஒருவர் ரயிலில் இருந்து இறங்கி ரயில் நிலையத்தின் உள்ளே சிறுநீர் கழித்துள்ளார். இதனை கண்ட சரவணன் அவரை அழைத்து கண்டித்துள்ளார். இதில் அந்த நபருக்கும் சரவணனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து அந்த நபர் வெளியேறுமாறு கூறியுள்ளார். ஆனால் அந்த நபர் தான் மதுரைக்கு செல்ல வேண்டும் என கூறி வெளியேறாமல் ரயில் நிலையத்தில் அமர்ந்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த சரவணன் தான் கையில் வைத்திருந்த லத்தியால் லேசாக அந்த நபரை அடித்து ரயில் நிலையத்திலிருந்து செல்லுமாறு எச்சரித்தார். இதில் ஆத்திரமடைந்த அந்த சன்னியாசி சரவணனை கெட்ட வார்த்தைகளால் திட்டி தான் வைத்திருந்த பழம் வெட்டும் கத்தியால் சரவணனை கையில் சரமாரியாக குத்தி கிழித்துள்ளார். இதில் சரவணனின் கை நரம்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு அதிக அளவில் ரத்தம் கசிய துவங்கியது. வலியில் அவர் அலறி உள்ளார். இதனை கண்ட அங்கிருந்த காவலர்கள் சரவணனை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனிடையே கத்தியால் குத்திய சன்னியாசியை மடக்கி பிடித்த ரயில்வே போலீசார் அவரை ஒதிஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த நபர் நடத்திய விசாரணையில் அவர் தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த மணிகண்டன் என்பதும் அவர் தமிழகம் மற்றும் வட மாநிலங்களில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு சன்னியாசியாக சென்று வழிபட்டு வரும் நிலையில் நேற்று புதுச்சேரி வந்தவர் மீண்டும் மதுரைக்கு செல்ல இருந்த நிலையில் உதவி ஆய்வாளரை கத்தியால் குத்தி கிழித்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த உதவியாளர் சரவணன் கை நரம்புகளில் அதிக அளவு சேதம் ஏற்பட்டுள்ளதால் அவரை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் கோடை வெப்பம் காரணமாக வரும் 27ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு வரும் மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கம் காரணமாக வரும் 27ஆம் தேதி முதல் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் 4 பிராந்தியங்களையும் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளும் கோடை விடுமுறை ஆரம்பிக்க உள்ளதாக புதுச்சேரி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் எனவும் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோடை விடுமுறையில் எந்த ஒரு சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது என பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் கிராம மக்கள் கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவிலின் திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி செட்டியார் மரபினர் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக கிராம மக்கள் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றங்கரை பகுதியில் காத்தவராயன் சுவாமிக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்ச்சியின் விரதத்தை தொடங்க பக்தர்கள் காப்பு கட்டிக் கொண்டனர். இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் முக்கிய நிகழ்வாக 28ஆம் தேதி திருக்கல்யாணமும், 29ஆம் தேதி தேர் திருவிழாவும், மே மாதம் 14ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளதாக ஆலயம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
रायस्पोषमोद्भेदम् यदग्धं हिरण्यं वर्चस्वज्जयत्रियाय विसधातु माम् ॐ रक्षो हनो वलकहनो नभान् रक्षो हनो गोः रक्षाबन्धन मुहूर्तोऽस्तिदिवमन्तो भवन्तु ॐ देवस्य ध्वगा सविता प्रसविनो ॐ श्रीमहा दीर्घायत्वाय फलाय वर्चासे सुप्रजास्त्वाय साचाः अतोज्जीव सरसः सतम् ॐ इदं ते आयुष्य புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவில் 5 நாட்கள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் இனோவேஷன் கவுன்சில் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு இணைந்து வழங்கும் கண்டுபிடிப்பு, வடிவமைப்பு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி முகாம் 5 நாட்கள் நடைபெறுகிறது. இதன் தொடக்க விழா இக்கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாட்டு மற்றும் வசதி அலுவலக நியூக்ளியர் துறையின் உதவி இயக்குனர் பிரீத்திகா சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அவர்தம் முறையில் MSME யோசனை முதல் தாக்கம் வரை பாலமாக செயல்படுகிறது. MSME மூலம் எப்படி தொழில் முனைவோர் தங்களது தொழிலை துவக்க வேண்டும் என்றும் மேலும் MSMEயின் பல்வேறு இனோவேஷன் திட்டங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் AICTE இனோவேஷன் துறை அதிகாரி செல்வராணி செல்வகுமார், வாத்வானி ஃபவுண்டேஷன் முதன்மை பயிற்சியாளர்கள் அன்புமதி மற்றும் முனைவர் ராணி ராபின் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். AICTE இனோவேஷன் துறை அதிகாரி செல்வராணி செல்வகுமார் அவர்தம் முறையில் திட்டங்கள் செயல்படுத்துதல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல், மதிப்பீடு செய்தல் மற்றும் சரியான முடிவை தேர்ந்தெடுத்தல் போன்றவற்றை பற்றி எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொருளாளர் ராஜராஜன் புத்தொழில் முனைவு பற்றியும் ரியல் டைம் பிரச்சினைகள் குறைந்த செலவில் மிக தரமுடன் தீர்க்கும் வகையில் தங்களது யோசனைகளை பற்றி இந்த பயிற்சி முகாமில் விதிக்க வேண்டும் என்று கூறினார். தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தம் முறையில் இப்பயிற்சியில் பங்கு பெறும் பங்கேற்பாளர்கள் முழு ஈடுபாட்டுடனும் ஒரு புத்தொழில் தொடங்கும் வகையில் யோசனைகளை கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் மக்களை செல்போனில் தேவையில்லாத செயலிகளின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் ஒரு செயலியை உருவாக்க வேண்டும் என்றும் இந்த 5 நாட்கள் பயிற்சி முகாமை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த பயிற்சி முகாமில் அகில இந்திய அளவில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற வெளி மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 260 மாணவர்கள், மாணவியர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த ஜோ சார்லஸ் மார்டின் திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். திருச்செந்தூரில் உள்ள புகழ்பெற்ற நாழி கிணறு மற்றும் கடற்கரையில் உள்ள திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய அவர் பின்னர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டார். தேர்தல் பரப்புரையை வெற்றிகரமாக நிறைவு செய்ததைத் தொடர்ந்து மக்கள் நலன் மற்றும் மாநில முன்னேற்றத்திற்காக பிரார்த்தனை செய்தார். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாத வளர்பிறையில் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று முன்தினம் முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் இரவு கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று 2ஆம் நாள் திருவிழாவில் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து மதியம் உபயதாரு தட்சிணாமூர்த்தி, சரோஜா, பரணிதரன் குடும்பத்தினர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு பள்ளிகொண்ட பெருமாள், பரசுராமர், காத்தவராயர் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஆலய அர்ச்சகர் சிவாச்சாரியார் பூஜைகள் செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்தார். இதில் உபயதாரர், மேற்கு வீதி, வன்னியர் குல மரபினர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், உற்சவதாரர், மேற்கு வீதி, வன்னியர் குல மரபினர், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அதிகரிக்கும் வெயில், பள்ளிகளுக்கு முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவிப்பு. ரயில்வே உதவி ஆய்வாளருக்கு கத்திக்குத்து, போலி சாமியார் கைது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.